தமிழ்ல நிறைய படம் இப்போ வந்து ரீ-ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த வகையில பழைய ஒரு ஹாலிவுட் படம் தமிழ்ல இப்போ மறுபடியும் ரீ-ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் 4K தொழில்நுட்பத்துல. அந்த படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அமெரிக்க இயக்குனர் பிரான்சிஸ் ஃபோர்ட் கொப்லாவோட தி காட்ஃபாதர் படம் வந்து 3 பாகங்கள் வெளியாகி ஹாலிவுட்ல மட்டும் இல்லாம உலகம் முழுக்குமே வந்து இந்த படம் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. 1972ல காட்ஃபாதர் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 1974 காட்ஃபாதர் பார்ட் 2வும் 1990ல் 6 வருஷம் கழிச்சு காட்ஃபாதர் பார்ட் 3யும் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த 3 பார்ட்லையுமே பார்த்தோம்னா மார்லன் பிராண்டோட நடிப்பு வந்து மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வந்து மாறிச்சு. அதே மாதிரி அல்பச்சினோட நடிப்பு வந்து தன்னுடைய கெரியர்லேயே உச்சம் தொட்ட ஒரு நடிப்பாக வந்து மாறி இருந்தது. ஸோ இது வரைக்குமே வந்து இந்த காட்ஃபாதர் படத்தை மையமாக வச்சு எல்லா மொழிகள்லையுமே வந்து கேங்ஸ்டர் படம் உருவாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உலக சினிமாவோட அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லிட்டு காட்ஃபாதர் படங்கள் வந்து நிறைய பேர் குறிப்பிட்டு பேசுவாங்க. ஆங்கில எழுத்தாளர் மரியோ போசோ எழுதின நாவலை அடிப்படையாக வச்சு தான் இந்த காட்ஃபாதர் படத்தோடைய 3 பாகங்களையுமே வந்து எழுதியிருப்பாங்க, இயக்கியிருப்பாங்க. நாவலை அடிப்படையாக வச்சு படங்களை இயக்குனா அது வந்து பயங்கரமான இம்பாக்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாகவும் வந்து காட்ஃபாதர் படம் வந்து மாறி இருந்தது. ஸோ இப்படி பல பெருமைகளை வச்சிருக்கிற காட்ஃபாதர் படம் தமிழில் அதுவும் 4K தொழில்நுட்பத்தில் ரீ-ரிலீஸ் ஆக போகுது. செப்டம்பர் 12ஆம் தேதி காட்ஃபாதர் படம் வந்து ரீ-ரிலீஸ் ஆகுது. இதை வந்து PVR சினிமா வந்து உறுதிப்பட தங்களுடைய சோஷியல் மீடியாவிலையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. உலக சினிமா ரசிகர்கள் யாராக இருந்தாலுமே அவங்க இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது. காட்ஃபாதர் படத்தை 4K தொழில்நுட்பத்தில் அதுவும் தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு PVR சினிமா வந்து கேட்டுட்டு இருக்கு. ஸோ காட்ஃபாதர் படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.